ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி போகிறதுக்குள்ளே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். அப்போ தான் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபி பேர் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை காலிஃப்ளவர் ஃப்ரை. அதாவது வந்து ஸ்பைஸியாக நான் பண்ணியிருக்கேன். அதே சமயம் கிட்ஸுக்கு பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியான டிப்ஸும் இதில் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு இந்த பேனில் எடுத்துகிட்டு பேன் நல்லா சூடானதும் ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை வந்து நல்லா கழுவி இது மாதிரி டேம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் ஏற்கனவே கருவேப்பிலை மோர் எப்படி பண்ணலாங்கிறது சொல்லியிருக்கேன். அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் இதையும் வந்து வறுத்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பொடி என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை வந்து லைட்டாக கலர் மாறணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். அந்த கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா, இது மாதிரி காலிஃப்ளவர் வந்து மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து பெரிய பெரிய ஃப்ளோரட்ஸாக இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அவசரத்துக்கு வேணால் சின்ன சின்ன ஃப்ளோரட்ஸாகவே போட்டு சீக்கிரம் கூட பண்ணலாம். பட் அந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம பெரிய ஃப்ளோரட்ஸாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது நான் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வேணுனா ஒரு சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, மல்லி விதை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். உங்களுக்கு 2 டீஸ்பூன் வேணான்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டுமே போதும். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் நான் 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 5 வரமிளகா இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வாசம் வந்தால் போதும். அந்த மல்லி விதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து இறக்கி எடுத்துருங்க. இறக்கி இது மாதிரி பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கருவேப்பிலை மாற்றி வச்சிங்களோ அதே பிளேட்டில் நானும் மாற்றி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட கருவேப்பிலை பொடி. இதுதான் வந்து மெயின் பொடியும் கூட. நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த பொடி மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணி இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு சப்போஸ் க்ரீன் கலரில் கருவேப்பிலை பொடி வேணும்னு நினச்சிங்கன்னா, நான் சேர்த்துருக்க கருவேப்பிலைக்கு டபுள் குவான்டிட்டி கருவேப்பிலை மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையும் நம்ம வந்து அதிகமாகவும் ஒரு திட்டமாக தான் எடுத்துக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா, இந்த பொடியும் திறந்து பார்த்திங்கன்னா, நல்லா கருவேப்பிலை வாசம் தூக்குது. ஸோ இந்த அளவுக்கு கருவேப்பிலை இது வந்து போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்களே இந்த இது வீடியோட எண்டில் பார்ப்பீங்க என்ன கலரில் வருதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் க்ரீனிஷ் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து போட்டு வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதே பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி இது மாதிரி சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்ததுனால ஈஸியாக வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 8 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி மையாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா மசிகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து காலிஃப்ளவர் சேர்க்க போகிறோங்கிறதுனால நான் முன்னாடியே வந்து உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றோட அந்த மசாலா வந்து நல்லா வந்து ஒரு காலிஃப்ளவரையும் நல்லா இது மாதிரி கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்ட பிறகு தான் நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். அதாவது பார்த்திங்கன்னா, உங்கள் காலிஃப்ளவர் வந்து அட்லீஸ்ட் பாதியாவது வெந்திருக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய ஃப்ளோரட்ஸ் போட்டிருக்கிறதுனால 15 நிமிஷம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கிறிஸ்பாக வேணும், காலிஃப்ளவர் சாகியாக வேணாம்னு நினச்சிங்கன்னா, குலைவா வேணாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 நிமிஷமே வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நான் வந்து 15 மினிட்ஸ் எனக்கு மூடி போட்டு மூடினா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கணும். இது மாதிரி கரண்டியில் உடைச்சா காலிஃப்ளவர் உடையிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சது.
நான் வந்து கிட்ஸுக்கு சேர்க்கிறதா இருந்தா ஒரு 6 ஸ்பூன் 6 டீஸ்பூன் மட்டும் இதுலேருந்து சேர்த்துக்கோங்க. அதுவே வந்து நல்லா காரமும், கலரும் குடுத்துரும். நான் வந்து இன்னைக்கு வந்து தால் தடுக்கா பண்ணியிருக்கேன். அதனால அதுக்கு ஸ்பைசியா இருந்தா பெட்டரா இருக்குங்கிறதுக்காக, நான் எல்லா பொடியும் வந்து இது மாரி சேர்த்துட்டு, நல்லா ஒரு 10 நிமிஷம் அது ஓப்பன் குக்கிங்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆயிருக்கணும். அதே சமயம் லைட்டா அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து இது மாரி குக் ஆகி ரெடியா இருக்கும். சூப்பரா இது கருவேப்பில, காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூடலாம் கூட இது சூப்பரா வந்து செட் ஆகும். நீங்க ஆந்திரா டிஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கருவேப்பிலாக்கு சிக்கன்ட்டு. ஸோ அதோட ரெசிபி தான் இதுவும். ஆனா வந்து இதில வந்து பொடி மட்டும் தான் நான் வந்து சேர்க்குறேன். ஸோ அது வெஜ்ஜுங்கிறதுனால நான் பொடி மட்டும் சேர்க்குறேன். அதில பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மசாலா சேர்ப்பாங்க. அது நான்வெஜ்ஜுங்கிறதுனால. ஆனா வெஜ்ஜுக்கு இது மாதிரி நம்ம கருவேப்பில பொடி சேர்க்கும்போது, இந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதுங்க. வேற எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். சூப்பரா நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இன்னும் ரெசிபீஸ் வந்து வர இருக்குங்க. கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.